நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீராக்கு வந்து கண்மணி பத்தின எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்மணிய வந்து வெளுத்து வாங்க போறாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து கார்த்தி வந்து நம்ம பிருந்தாவோட வீட்ல இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கார்ல, அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம மாறன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. "டேய் பிருந்தா கிட்ட பேசுவோம். இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கா. இப்போ வந்து அவகிட்ட பேச முடியாது. அவ ஆல்ரெடி வீக்கா இருக்கா. தயவு செய்து வாடா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. "டேய் மாறா நீயாவது நம்புடா. நான் எந்த தப்புமே பண்ணலடா. நான் பிருந்தா கூட தான்டா சேர்ந்து வாழணும். வாழ்ந்தா பிருந்தா கூட தான்டா என்னோட வாழ்க்கை. இல்லைன்னா நான் வந்து பிருந்தா மாரி நானும் சாக போறேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் லூசாடா நீயி. இப்போ தான் பிருந்தாவ வந்து சரி பண்ணி கூட்டு வந்திருக்கோம். நீ மறுபடியா? நீ வீட்டுக்கு வா. இப்போதைக்கு இத பேச வேண்டாம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கண்டிப்பா வந்து பேசுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கார்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு போய் கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, "டேய் கார்த்தி உன்னைய நான் நம்புறேன்டா. நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன் சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுக்காக வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. பிருந்தா போய் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருடா. அவள் வந்து தனிமையாக இருக்கணும்னு விரும்புவா. தயவுசெய்து வந்து அவளை வந்து ஃப்ரீயாக விடு. நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் யார் பண்ணா? இதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க? எப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆதாரத்தோடு போய் பிருந்தா கிட்ட வந்து பேசுவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து ஆறுதல் சொல்லிட்டு மாறன், வீரா 2 பேருமே போறாங்க. போற வழியில பார்த்தா நம்ம கண்மணி வந்து அவங்களோட வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. வழக்கம் போல வந்து வள்ளிய பிடிச்சு வச்சுட்டு, "ஐயோ! சித்தி நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல சித்தி. எல்லாத்துக்கும் வந்து நான் என்ன பண்ணுவேன்? நான் கூட பரவால்ல தாங்கிக்கிருவேன். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க சித்தி?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. "என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க. நம்ம கார்த்தி மாமா வந்து எவ்வளோ நல்லவரு, எப்படி படிச்சிருக்காரு, பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு போய் வந்து இப்படி வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரே. அவர பார்க்கும்போது எனக்கே வந்து வருத்தமா இருக்கு. இப்படியா வந்து அவர் குடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே வள்ளி வந்து அதெல்லாம் நம்பிட்டு அவங்களும் அந்த இடத்துல கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம கண்மணி வந்து சொல்றாங்க, அத்தை நான் வந்து இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. நான் உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்? சும்மா வந்து நான் வந்து இங்கே இருந்துட்டு போகலாம். எங்க சொந்த பந்தம்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சும்மா தான் வந்தேன். கடைசியில வந்து கார்த்தி மாமா வந்து இப்படி என்னைய வந்து மோசம் பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இப்ப என்ன? என்ன இருந்தாலும் வந்து நீ கார்த்திக்கு வந்து மொற பொண்ணு தானே வருவ. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது விடு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா நம்ம விஜய் வந்து விடுறதா இல்ல. "இல்ல இல்ல அத்தை. நான் வந்து ஒரு குடிகாரன் இல்லாத ஒரு நல்ல பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா கார்த்தி வந்து இப்படி குடிக்கிறாரே. ஒரு குடிகாரனை வச்சு எப்படி நான் வாழ போறேன்? அவர் நல்லவரா இருந்தா கூட நான் வாழ்ந்துருவேன். இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னைய வேற பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பிருந்தா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் என்னதான் பண்றது?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே அந்த பக்கம் நின்னு நம்ம வீரா வந்து டோர் ஓரத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு, "நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ வந்து வள்ளியம்மாவ கைக்குள்ள போட்டுட்டு இந்த குடும்பத்துக்கு என்ன துரோகம் பண்ணாலும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? உண்மை ஒரு நாள் வெளியில வரத்தான் போகுது. உன்னை சும்மா விடமாட்டேன். நீ தான் நாடகம் ஆடி எல்லா வேலையும் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அத வெளிச்சத்துக்கு கொண்டு வராம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு அவங்க வந்து விறுவிறுன்னு போற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வள்ளி வந்து சொல்றாங்க, "ஏய் விஜி நீ அழுகாதம்மா. உன்னோட நல்ல மனசுக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குடிகாரன் இல்லாத ஒரு பையன் தான் கிடச்சிருக்கான். அவன் வந்து குடிக்க மாட்டான் கார்த்தி வந்து. ஏதோ அவன் மனநிலை சரியில்ல. அவனுக்குள்ள ஏதோ பிரச்சனை. அதனால தான் அன்னைக்கு அவன் வந்து குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் ஒன்றும் குடிகாரன் கிடையாதும்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கூட ஏற்றுக்கலாம் சித்தி அத்தை. ஆனால் வந்து அவர் என்னையவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாரே. நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கை வந்து இப்படி ஒரு பாலங்கணத்துக்குள்ளே போய் விழுந்துருச்சே அப்படிங்கிற மாரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. "நீ ஒன்றும் கவலைப்படாத. கார்த்தியை பேசி உன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறது என்னோட பொறுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா பிருந்தா வந்து சாப்பிடாமே உட்காந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "ஏய் சாப்பிடுடி. சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா எனக்கு பசிக்கலை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு லட்சுமி வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாரு நீ சாப்பிடலைன்னா நானும் சாப்பிட மாட்டேன். ஒழுங்கா சாப்பிடு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம கார்த்தி வந்து பிருந்தாவை நினச்சி வீட்டில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே பிருந்தா வந்து கார்த்தியை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடணும். கண்டிப்பாக வீரா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது ஏதோ பிளான் பண்ணி அண்ணி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து விஜய் வந்து இப்படி பண்ணியிருக்கானா, ஏதோ இதில் வந்து சூட்சமம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி கார்த்தியையும் பிருந்தாவும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.